ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு விருது ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த விருதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி ஒரு ட்வீட் போட்டாங்க. ஆனா அந்த ட்வீட்டுக்கு பாடகி சின்மயி அவர்கள் ஒரு விமர்சனம் ஒன்று வச்சாங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியாவே ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. வைரமுத்து அவர்களுக்கும் சின்மயி அவர்களுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனை காரணமா தான் சின்மயி அவர்களே தமிழ் திரையுலகத்துல தடை செஞ்சாங்க. ஆனா அப்போ சின்மயி மேல எந்த தப்புமே இல்லை. வைரமுத்து அவர்கள் கொடுத்த புகாராலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அப்ப செம்மையான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ட்வீட்டுக்கு இவங்க விமர்சனம் வச்சது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு ட்வீட் போட்டார்னா, நம் இந்திய நாட்டின் பெரும் மதிப்புமிக்க ஞானபீட விருதை பெற்றிருக்கும் என் அருமை நண்பர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு சின்மயி அவர்கள் ஐயோ புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஷாக்கா இருந்தது. வைரமுத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தான், ஆனா அதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்வீட்டுக்கு எப்படி நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் இப்ப சின்மயை போட்டு செம்மையா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் நீங்க தமிழ் சினிமாவில் தடை செய்யப்பட்டீங்க தெரியும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க கல்யாணத்துக்கு நீங்க வைரமுத்துவை கூப்பிட்டீங்க, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினீங்க. அப்போ கவி பேரரசு வைரமுத்து பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட விமர்சனங்கள் அண்ட் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனா அதுக்காக அதை மற்ற செலிபிரிட்டில நீங்க காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்மயி போட்ட ட்வீட் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.